इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम् श्रुतिस्मृति पुराणानामालयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं वक्तारमासत्ययमेव नित्या सरस्वती स्वार्थसमन्वितासीत् निरस्तदुत्तर्ककलङ्कपङ्का नमामि तं शङ्करमर्चिताङ्घ्रिम् இன்னைக்கு சித்தாந்த பிந்து தசஸ்லோகி அப்படிங்கிற கிரந்தத்தை பார்க்கிறோம். இந்த தசஸ்லோகிங்கிற கிரந்தம் ரொம்ப உயர்ந்ததான ஒரு பிரகரணம். 10 ஸ்லோகங்கள்ல எல்லா சாஸ்திரத்தையும் சொல்லிவிட்ட. வல்லவனுக்கு பில்லும் ஆயுதம்னு சொல்வார். ராமனுக்கு ఒక మాట ఒక బాణం ఉంటుంది. ஒன்றும் வேண்டியதில்லை, ஒரு பானம் போறோம். அவர் எல்லா செயலும் செய்யக்கூடியதான சாமர்த்தியம் உள்ளவர். அதே மாதிரி 10 ஸ்லோகம் வேண்டாம், ஒரு ஸ்லோகத்திலேயே முடிச்சிருக்கார், ஏக ஸ்லோகி. இருந்தாலும் நம்ம பாண்டித்யத்தை எல்லாத்தையும் காமிச்சுட்டே இருக்கிறது அது ஒரு வீக்னஸ். உங்க பின்னால நான் ப்ரொஃபஸர்னா ஒரு பின்னால ஒரு பிஹெச்டின்னு போட்டுட்டா அது வசதி இல்லை. ஏன்னா அதுக்கப்புறம் டிஎஸ்சி இல்லையேன்னு கேட்பேன். என்னன்னா எவ்வளவுதான் வசதி நீங்க சொல்லிட்டாலும் அதை விட வசதியான நிலை ஏன் அடையலையேன்னு கேள்வி வரும். ஆனா நம்ம முன்னோர்கள்லாம் தே ஆர் செல்ஃப் எஃபேசிங் இன் நேச்சர். அவளை பத்தி அவ சொல்றது இல்லை, அவளுடைய செயல்கள் கண்டு நம்ம பார்க்கணும். அப்படி இந்த ஒரு கிரந்தம் ரொம்ப அழகா அமைஞ்சிருக்க. ஆச்சாரியால் ஸ்ரீசங்கராச்சாரிய நவ அவதாரம், புதுசான ஒரு அவதாரம். பகவத்பாதால் யாரு? பரமேஸ்வரனுடைய அவதாரம். ஸ்ரீசங்கரா சதுர்பி சகதை சங்கரோ அவதரிஷ்யதி அப்படின்னு பவிஷ்ய புராணத்துல இருக்க. 4 சிஷ்யாளோட பகவத்பாதா அவதாரம் பண்ண போகிறார் அப்படின்னு இருக்கு. அது மாதிரி ஆச்சாரியால் கேரள கஷேத்திரத்துல சிவகுரு ஆரியாம்பாள் தம்பதிகளுக்கு பரமேஸ்வர அனுகிரகத்தினால பிறந்து 8வது வயசுக்குள்ளேயே எல்லாத்தையும் நன்னா அறிந்து அதற்கு பிறகு அம்மா கிட்ட ஒரு விதமாக சன்னியாசத்துக்கு பர்மிஷன் வாங்கிட்டு அதற்கு பிறகு ஆச்சாரியளை போய் பார்க்கணும், குருவை போய் பார்க்கணும். அவர் வழியாக நாம் தத்துவமசி வாக்கியத்தை உபதேசம் பண்ணிக்கணும். ஆச்சாரியா தேவ வித்யா சாதிஷ்டா பிராபத்துன்னு சாஸ்திரம். உமக்கு எல்லாமும் தெரிஞ்சிருந்த போதிலும் அந்த ஆச்சாரியனுடைய திருமுக மண்டலத்திலிருந்து வந்தாத்தான் அது இந்த ஜென்மாவில பலத்தை கொடுக்கும். சாந்தோக்கிய உபநிஷத்து 6ஆம் அத்தியாயம் சொல்றது ஆச்சாரியவான் பொருளோ வேதா அப்படின்னு சொல்றது. ஆகையால் நானும் மனிதனாக பிறந்தத்தினால் மனுஷாளுக்கு இருக்கக்கூடியதான நியாயத்தை அனுஷ்டானம் பண்ணணும் என்பதற்காக தான் தனக்குன்னு ஒரு ஆச்சாரியனை அடையணும்னு கிளம்புறார். எங்க கேரள கஷேத்திரம், எங்க நர்மதா நதி தீரம். நடந்து போறார். அப்பெல்லாம் இந்த காரோ வேற ஒன்றும் கிடையாது, நடந்து போயிட்டு இருக்க. போறப்ப நர்மதா வெள்ளமாக கொட்டுறது வெள்ளம். என்ன பண்றது எங்கேன்னு தெரியல, ஏதோ கண்டுபிடிச்சார். அந்த அவர் இருக்கக்கூடியதான குகையை விசாரிச்சு அந்த குகைக்குள்ள போகணும்னு பாக்குறார். ஆனா என்ன ஆச்சுன்னு இந்த நர்மதா நதி அது பெருகி அந்த குகைக்குள்ள ஜலம் போற அளவுக்கு தீர்த்தம் வந்து இவர் பார்த்தாராம். குகைக்குள்ள நான் எந்த இன்னும் ஆச்சாரியனா இவர் சேவிக்கல, எந்த ஆச்சாரியனை நினைச்சுருக்கேனோ அந்த ஆச்சாரியனுடைய குகையே இப்படி வெள்ளத்துல அடிச்சு போகும் போல இருக்கு என்று நினைச்சு தன்னுடைய மந்திர சக்தியினால அந்த கமண்டலத்துல தீர்த்தத்தெல்லாம் வாங்கிட்டார். கொஞ்ச நேரம் ஆச்சு. உள்ள இருக்கக்கூடியதான கோவிந்த பகவத்பாதர் அப்படியே வெளியில வர. வெளியில வந்து பார்த்தா நதி மேல பிரவகிக்கிறது. என்னன்னா உள்ள வரலன்னு இங்க ஒரு கமண்டலத்துல எல்லா ஜலமும் போயிட்டு இருக்கு. பக்கத்துல இந்த குழந்தை உட்கார்ந்துட்டு இருக்கு, 8 வயசு குழந்தை. பார்த்தாராம், என்ன சுவாமி யாரு நீங்க ஒருத்தர் யாராவது உங்க ஆத்தக்குள்ள உட்கார்ந்து இருந்தா கிட்ட உட்கார்ந்து இருந்தா என்ன கேள்வி கேட்பை? ஜெனரலா
நீங்க யாருன்னு கேட்படா இல்லையா? என்ன வேணும், யாரப்பா அப்படின்னு கேட்கறதவள். நீரெவரோ அப்படி கேட்பள். அவர் அதேதான் பதில் சொன்னார், கேட்டார். இவர் பார்த்தார், அப்பா இந்த கேள்விக்கு சமாதானம் தெரிந்து கொள்வதற்காகத்தான் நான் அங்கிருந்து இது வரைக்கும் நடந்து வந்திருக்கேன். ஆச்சாரியனை பார்க்கறதுக்கு வழி என்ன, எதற்காக வந்திருக்கேன், நான் யாருன்னு அறியணும். கோகம்ங்கிற ஒரு கேள்வி, அந்த கோகம்ங்கிற கேள்விக்கு சமாதானம் சோகம்னு வரும். அந்த சோகம் சஹா அகம், அதான் சஹா அகம் சோகம். அந்த சோகம் ஹம்சஹா இதுதான் ஆச்சாரிய மந்திரம். ஹம்சஹா சோகம், சோகம் ஹம்சஹாங்கிறது தான் குரு மந்திரம். இப்படிப்பட்டதான இந்த நான் யார்னு தெரிஞ்சுக்கணும். அந்த நான் யார்னு விசாரம் பண்ணி குருமுகமாக அறிந்தால் அகம் பிரம்மாஸ்மி. அகம் கஹாங்கிற கேள்வி அகம் பிரம்மாஸ்மின்னு பதில். ஸோ அதுக்காகத்தான் கேட்டு இருக்கேன், நான் வந்திருக்கேன். தாங்கள் சொல்ல வேண்டியதை என்ன கேட்கிறீங்கள, இது என்ன தெரியல. இருந்தாலும் ஒரு கேள்வி கேட்டா அதுக்கு நீர் பதில் சொல்லும் கேட்கக்கூடாது பெரியவாழ்கிட்ட. அது ஒரு மரியாதை. நாம எப்படி பெரியவாழ்கிட்ட பழகணும்னு சொல்லணும். வாஸ்தவா மகான்கள் அவளுக்கு கோபம் வராது. ஆனா அவன் என்னைக்காவது அவர் மனசை தாக்கும்படி நம்ம நடந்துக்க கூடாது. ரொம்ப தப்பு. ஆனாதான் அம்மா அப்பா மாதிரி குருவை எப்படி தெய்வமா நினைக்கணும்னு சொல்றோம். தெய்வம்னு ரொம்ப கிட்டையும் போக கூடாது, ரொம்ப எட்டியும் இருக்கக்கூடாது. எட்டி இருந்தா பிரயோஜனம் இல்லை. ரொம்ப கிட்ட இருந்ததுன்னா ஒரு கை குறையிறது சீட்டாட வருவேளான்னு குருவை கூப்பிட்டுருவேள். என்னடா அதிபரிச்சயம் ஏற்படாது, அந்த லிமிட்ல இருக்கணும். அப்படி அவர் கேட்டா நீர் பதில் சொல்லணும். அப்படி கேட்கலாமா, பதில் சொல்லலாமா? சரி, ஆச்சாரியால் பார்க்கிற நம்ம என்னமா இதுக்கு பதில் சொல்லணும். அவர் சொல்றார், இந்த ஒரு தத்துவத்தை புரிந்து கொள்வதற்காக நான் எனக்கு தெரிந்ததை நான் சொல்றேன், அதுக்கப்புறம் பார்ப்போம் அப்படின்னு ஆரம்பிச்சு நான் யாருன்னு கேட்டேல சுலபமா சொல்லியிருக்கலாம். நான் சங்கரன், என் பேரு சங்கர சர்மா அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அவரோ யதீஸ்வரர். யதீஸ்வரருக்கு பிரவர சொல்லி நமஸ்காரம் பண்ணப்படாது. இது தெரிஞ்சுக்கணும். குருஹஸ்தனா இருந்தால் சதுசாகர பரியந்தங்கோ பிராமணே பேசுமம் பௌதோ சொல்லி நமஸ்காரம் பண்ணலாம். ஏன்னா நீங்க நமஸ்காரம் பண்ணினா அவர் பிரத்யபிவாதனம் பண்ணணும். எப்படி தீர்காயிரஸ்தோம்யாகா அப்படின்னு சொல்லணும். அது எப்படி பதில் சொல்லணும்? ஒரு ஸ்திரீ நமஸ்காரம் பண்ண தீர்க்க சுமங்கலா பவா அப்படின்னு சொல்லணும். ஒவ்வொரு சுமங்கலி பவா சொல்லப்படாது. நமக்கு வேதத்துல சுமங்கலின்னு வரும், லோகத்துல சுமங்கலாதான். என்னமோ வியாக்கரணங்கள்லாம் அது இருக்கட்டுமே. ஆனா விவகாரம் என்ன, கிரகஸ்தனுக்கு நமஸ்காரம் பண்ணும் பொழுது பிரவச்சதி நமஸ்காரம் பண்ணணும். யதீஸ்வராளுக்கு நமஸ்காரம் பண்ணும் பொழுது தண்டவத் பிரமணே. குருவுக்கு எந்த பக்கத்துலயாவது நமஸ்காரம் பண்ணலாம். அவரே கேட்டார், நீங்க எழுது இல்லைங்கோ, தெற்கு எது நீங்க முதல்ல சொல்லுங்க, அப்புறம் பார்த்து நான் நமஸ்காரம் பண்றேன். பார்த்த மாத்திரத்துல தண்டவத் பிரணமே. எப்படி எந்த திக்கெல்லாம் கிடையாது குருக்கு நமஸ்காரம் பண்ணும்போது. அப்படி இவரு என்னடா என்ன பண்றதுன்னு தெரியல, நமஸ்காரம் பண்ணினார். என்னுடைய அபிப்பிராயத்தை சொல்றேன். ந பூமிம் ந தோயம் ந தேஜோ ந வாயும் ந கம்னேந்திரியம் வா ந தேசாம் சமூஹ அநேகாந்திகத்வத் சுஷுப்தேக சித்ததேகோ வசிஷ்ட சிவ கேவலோகம். அகம் யாருன்னு கேட்டு நான் நினைக்கிறேன் என்ன பார்த்து, ந பூமி, நான் பூமி இல்ல, ந தேஜா, ந தேஜஸ் இல்ல, ந வாயு, நான் வாயு இல்ல, ந கம், நான் ஜலம் இல்ல, நான் ஆகாசம் இல்ல. ஆனா என்ன நேந்திரியம் வா, நான் இந்திரியமும் இல்ல, நான் தேசாம் சமூக, அவளுடைய கூட்டமும் இல்ல. ஏன் அநேகாத்மகத்வா, ஒண்ணு இருந்தா ஒண்ணு போறதுன்னு. சுசுப்தேக சித்ததேகோ வசிஷ்ட சிவ கேவலோகம் ததேகா அவசிஷ்டா சிவா. இவைகள்லாம் மிஞ்சின பிறகு எது எஞ்சி நிற்கிறதோ அது. இவை இல்லை, இது இல்லை, இது இல்லைன்னு தள்ளிவிட்ட பிறகு எது எஞ்சி நிற்கிறதோ அது. ததேகோ அவசிஷ்டா சர்வ நிஷேத அவதிபூதா. வியாக்கியானம் எல்லாம் இல்லது இல்லைன்னு தள்ளினவர் எது மிஞ்சி இருக்கோ அது. சிவா பரம மங்களஸ்வரூபா. மங்களானாஞ்ச மங்களம் தெய்வதம் தேவதானாம் சொல்றதோ இல்லையோ, அப்படிப்பட்டதான சிவா. ததேகோ வசிஷ்ட சிவ கேவலோகம். அது ஏகா, உலகம் முழுக்க ஏகமேவா துதியம்னு வேதங்கள் சொல்றது. அப்படிப்பட்டதான தத்துவம்.
என்ன யாருன்னு கேட்கல, பல இல்ல, இருக்கிறது ஒண்ணுதான். எல்லாமும் போனவர் எங்கு நிக்கிறது அது ஒண்ணுதான். பரம மங்களமான ஒரு ஸ்வரூபம் இதுன்னா நானு அப்படிங்கிற. இப்படி ஒரு 10 ஸ்லோகம் சொன்னார். கடைசி ஸ்லோகத்துல கதம் சர்வ வேதாந்த சித்தாந்த சாரம் பிரவீதி, எல்லா வேதாந்தங்களுடைய பரம தாத்பரியமா இருக்கக்கூடியது அகம்பத லட்சியார்த்தம். நான் யார் எனக்கூடியதான பதத்துக்கு முக்கியமான அர்த்தம் எது இருக்கோ அதல்லவா அது. அதை எப்படி வாயால சொல்ல முடியும்? யத்வாசானப்யுதிகம் ஏன வாகப்யுத்யதே ததேவ பிரம்மத்வம் வித்தி நேரம் எதிகம் உபாசதே. எதனால வாக்கு பேசுகிறதோ, எதை வாக்கு பேசாதோ அந்த தத்துவம். சक्षुषा न पश्यति येन चक्षुः पश्यति तदेव பிரம்மத்வம் வித்தி நேரம் எதிகம் உபாசதே. இந்த பிரம்மத்தை தான் உபனிஷத்துகள்லாம் சொல்ல முயல்கிறது. எப்படி சொல்றது? சிலது தத்பத வாக்கியார்த்தம் சொல்றது, சிலது தத்பத லட்சியார்த்தம் சொல்றது, சிலது தொம்பத வாக்கியார்த்தம் சொல்றது, சிலது தொம்பத லட்சியார்த்தம் சொல்றது. கன்ஃபியூஸ் பண்றல, வாக்கியம்னா என்ன, லட்சியம்னா என்ன? பிரம்மத்தை பத்தி பிரம்மம் என்னதுன்னு கேட்டாராம். ஏதோ வாயுமானி பூதானி ஜாயந்தே ஏ நஜாத்தானி ஜீவந்தி எத்ரயந்தி அபிகம் விஜந்தி தத் விஜிஞாசத்வா தத் பிரம்மா. எதனால் உலகங்கள்லாம் உண்டாச்சோ, யாரால் உலகங்கள்லாம் காப்பாற்றப்படுகின்றதோ, எங்கு உலகங்கள்லாம் லயத்தை அடைகிறதோ அதை அறிந்து கொள், அது பிரம்மம். இது என்ன பண்றது? தத்பதத்தினுடைய வாக்கியார்த்தம் சொல்றது. வாக்கியார்த்தம்னா டிரெக்ட் மீனிங், அதான் சொல்றது. ஆனா இந்த தத்பதம் என்னது அப்படின்னு அதை கரியத்துக்கு சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா அந்த வாக்கியங்கள் சொல்றது. அது என்ன? அது பொய்யற்றது, ஜடமாகாதது, பரிச்சின்னமாகாது. இது நேரா சொல்லல. சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா. இப்படி அது நிஷேத முக்கியன்னு சொல்றது லட்சியார்த்தம். இது இப்படி நமக்கு புரியுதா போல சொல்றது வாக்கியார்த்தம். ஏன்னா எதோ வாயுமானி பூதானின்னு சொன்னேன்னா நமக்கு சந்தேகம் வருது. உலகத்தை படைச்சது பிரம்மமா, உலகத்தை படைச்சது பிரதானமா, உலகத்தை படைச்சது அணுக்களா, உலகத்தை படைச்சது நவகிரகங்களா, உலகத்தை படைச்சது வேற ஏதோவா, அபாவமா, இப்படி எல்லாம் சண்டை போட்டு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுக்கலாம். ஆனா சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா அப்படின்னு சொன்னேன்னா சத்தியமானது அப்படின்னா பொய் இல்ல. எது மாறாததோ, எது ஜடமாகாததோ, எது எப்பொழுதும் சேத்தனமாக இருக்கோ, எதுக்கு தேசத்தினாலேயோ காலத்தினாலேயோ பொருள்னாலேயோ கட்டுப்பாடு இல்லையோ, லிமிட்டேஷன் இல்லையோ, அது என்ன சார் தெரிஞ்சுக்க வேண்டியது. காலவரத்து சுவானுபவமே ராமான்னா அப்படியே அனுபவத்தினால் அறியக்கூடியது லட்சியார்த்தம். இது மாதிரி அங்க பரமாத்மாவை மட்டும் இல்ல, வேதாந்தங்கள் ஜீவனையும் சொல்றது. எப்படி? ஜாகிரத் ஸ்வப்ன சுஷுப்தி ஸ்புடதராயாசம் விதிரும்பதே அப்படின்னு ஜாகிரத நிலை, சொப்ன நிலை, தூங்குற நிலை, இந்த 3 நிலைகளை மாறி மாறி வந்துட்டு இருக்க. சத்யதா மகாமத்யா உபாபூலாவனு சஞ்சரதி. ஒரு பெரிய மீன் அந்த நதியில இக்கரையில இருந்து அக்கறைக்கு, அக்கறையில இருந்து இக்கரைக்கு போறது சார். ஆனா நடுவில் இருக்கக்கூடியதான வெள்ளத்துல அடிச்சுட்டு போகலையும் அது. சத்யதா மகாமத்யா பெரிய மீனானது உபபூலவ் அனுசஞ்சரதி. இக்கரையிலிருந்து அக்கறை, அக்கறையிலிருந்து இக்கரை. என்னென்ன? ஜாக்கிரதைங்கிற கரையிலிருந்து தூக்கத்துக்கு போறான், தூக்கத்துல இருந்த கரைக்கு நடுவுல வரான், நடுவுல சொப்னத்துங்கிற வெள்ளத்துல அடிச்சுன்னு போகல. நமக்குதான் அக்கறையில அக்கறை இல்லை. ஆனா விவகாரம் என்னென்ன வேதம் சொல்றது? உபபூலவ் அனுசஞ்சரதி அப்படின்னு விசேஷம். இது வாக்கியார்த்தம். இந்த ஜீவனை பத்தி சொல்லக்கூடியது. இந்த ஜீவனுடைய வஸ்துதா ஒரு ஸ்வரூபம் என்ன அப்படின்னு வச்சன என்ன? யோயம் விஜானமய பிராணேஷு கிருத்யந்தர்ஜோதி புருஷா சுசமானஸ்வன்னுபவனசஞ்சரதி ஜாயதீவ லேலாயதீவ. புரதாரண்யம் ஸ்வயம் ஜோதி பிராமணம். யாரு? கதமாத்மேதி யோயம் விஜானமய புருஷா. இந்த சரீரத்துல கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, தோல், வாக், பாணி, பாத, பாயு, உபஸ்தம் 5 அறிவு புலன்கள், 5 செயல் புலன்கள். இதற்கு அப்பாற்பட்டதாக மனசு, அதுக்கு அப்பாற்பட்டதாக பிராணம், அதுக்கு அப்பாற்பட்டதாக அஜ்ஞானம். இவைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டதாக ஒருத்தர் இருக்கார். யோயம் விஜானமய பிராணேஷு ஹிருத்யந்தர் ஜோதி புருஷா. பிராணேஷு சாமீபிய லட்சணே சப்தமி.
என்ன சூத்திரத்தினாலன்னு கேட்கக்கூடாது. வியாக்கரணம் வச்சுட்டு எந்த சூத்திரம் எச பாவேஜ பாவ லட்சணம்ங்கிற சூத்திரத்தினால சப்தமியா, சப்தமி அதிகரணேட்டாங்கிற சூத்திரத்தினால சப்தமியா, ஒண்ணும் கிட்ட வராது. இது தனி வேதாந்தங்களுக்கெல்லாம் தனி விவகாரம். இது என்ன சாமீபிய சப்தமி, சாமீபிய லட்சணம். இவைகள் சமீபத்துல இருந்து இவைகளை ஒழித்து கொண்டிருக்க, கண்ணுக்காக இவளுக்கு பக்கத்துல தான் இருக்கார், ஆனா அவைகளை வேலை செய்யும்படி பண்றார். அப்படி எந்த ஒரு தத்துவம் இருக்கோ இது அப்படின்னு வாக்கியார்த்தம் லட்சியார்த்தம் இப்படி சொல்லி எந்த ஒரு பிரம்மத்தை சொல்றதோ உபனிஷத்துகள், அந்த பிரம்மமானது அந்த பிரம்மத்தை சொல்றதுக்காக ஆச்சாரியால் ஒரு பிளான் போட்டு முதல் 3 ஸ்லோகத்துல தொம்பதார்த்தத்தையும், அடுத்த 3 ஸ்லோகத்துல தத்பதார்த்தத்தையும், அடுத்த 4 ஸ்லோகத்துல அசிங்கிற பதத்தையும் சேர்ந்து தத்துவமசிங்கிற வாக்கியத்துக்கு அர்த்தமாக இந்த பிரகரணத்தை பண்ணிட்டார். குருவிட்ட சொல்லும் பொழுதே முதல்ல என்னன்னா, முதல் 3 ஸ்லோகத்துல ஜீவன்னு சொன்ன தொம்பதார்த்தத்தை நான் யாருங்கிறத சொல்றார். நான் யாரு? ந பூமிர் ந பூமிர் ந தோயம் ந தேஜோ ந வாயோ. ஏன்னா இந்த சரீரமானது பாஞ்ச பௌத்திகமான சரீரம், மேட் அப் ஆஃப் 5 எலிமெண்ட். ஏன் ஒரு நாள் கொஞ்சம் ஸ்நானம் பண்றது லேட் ஆச்சுன்னா நம்மளையே தாங்க முடியல, அவ்வளவு கந்தம். கந்தவதி பிருதிவி இருக்கு, கந்தம் இருக்கு. ஜலம் இருக்கான்னு உடம்புல இருக்கிறதெல்லாம் நிறைய ஜலம் தான் கண்டென்ட். கொஞ்சம் குறைஞ்சி போயிட்டான்னா ஒரு சொம்பு ஜலம் சாப்பிட்றான். எவ்வளவு சாப்பிடணும்னு தெரியல சார் இவருக்கு. சின்ன குழந்தை மாதிரி தீர்த்தம் சாப்பிடணும்னு அப்படியே ஒரு செம்பு நிறைய, அது ஆந்திராவில் பெரிய செம்பு அப்படியே சாப்பிட்றான். எவ்வளவு உங்க சரீரத்துக்கு வேணுமோ அவ்வளவுதான் எடுத்துக்கிறது, மீதி மூத்திரமா போயிடுறது, இல்ல வேர்வையா போறது. இப்படி விவகாரங்கள்லாம் எவ்வளவு வேணுமோ சரீரத்துக்கு அதுக்கு ஒரு கண்டிஷன் வச்சுட்டு இருக்கு. அதுக்கு தகுந்தா போலதான் எவ்வளவு வேணும் எப்படி எடுத்துக்கிறதுன்னு. அதுக்கு கோனாயா அஸ்வனாயா புருஷனாயா. அதே போல இந்த சரீரத்துக்குள்ள ஜலம் இருக்க பட்சல இது ஜலநாயகா ஒருத்தர் இருக்காராம். யாருன்னா தேஜஸ். அவர் கரெக்டா அந்த ஓவர் ஹெட் டேங்க் ரொம்ப போயிடுதுன்னா ஆட்டோமேட்டிக்கா சுவிட்ச் ஆஃப் ஆறா போல இந்த சரீரம் எவ்வளவு ஜலம் வேணுமோ அந்த ஜலம் என்ன தாகம் நின்று போயிடும். அதுக்கு நீங்க தீர்த்தம் சாப்பிட மாட்டேன். அப்படி ஒரு சிஸ்டம் வச்சுட்டு இருக்கோம். அதுக்குள்ள இருக்கிறது போகணும்னா அதுக்கு வழி வச்சுட்டு இருக்கோம். ஆகையால் ஜலமும் நம்ம சரீரத்துக்குள்ள இருக்கு. நம்ம சரீரத்துல நெருப்பு இருக்கா சார்? எல்லோரும் சொல்லிட்டு இருக்கல. இன்னொருத்த முன்னுக்கு வந்தா வயிறு 10 எரிகிறதுங்கிறாள. நெருப்பு இருக்கா இல்லையா? அகம் வைஸ்வானரோ பூத்வா பிராணினாம் தேகமஸ்மிதா பிராணாபானசமாயுக்தா பதாம் என்னம் சதுர்விதம். வயதுல நெருப்பு இருக்கு. பாட்டியம்மா சொல்றா, பேச்சு லேட்டா வந்தா இந்நேரம் என்னாச்சா வயதுல நெருப்பு கட்டிட்டு இருக்கேன்னு. பாட்டியம்மா மட்டும் இல்லை, இவ்வளவுக்கும் இருக்கு. எல்லாருடைய சரீரத்துல நெருப்பு இருக்கு. அப்புறம் என்ன காத்து இருக்கான்னு சார், அதனாலதான் சார் வாழ்ந்துட்டு இருக்கோம். அந்த காத்து உள்ளையும் வெளியிலையும் வாங்குறது விட்டுன்னா forgotten to breathe, அவ்வளவுதான். லைட் டு ரெஸ்ட். காத்து இருக்கா, இடவெளி இருக்கான ஆகாசம் இருக்க தொட்டுதான் நான் சாக்லேட்டா உள்ள போடுறேன். ஃபாரின் சாக்லேட் அது உள்ள போட்டு இருக்கல, இடவெளி உள்ள இருக்கா இல்லையா? அதனால பஞ்சபூதாத்மகன்னு சொன்னா பூமி. இந்த 5 நீங்க சரீரம் நினைக்கிறேன். இந்த சரீரம் நான் இல்லை. என்ன பூமி என்ன தேஜோ நவாயோ அப்படின்னு சொல்லிட்டு ந பூமி என்ன தேஜோ நவாயோ கம்னேந்திரியம் வான தேஜாம் சமூகா. ஏன் மனசும் இல்லை, பிராணமும் இல்லை, இவர்களுடைய கூட்டமும் இல்லை. அநேகாந்திகத்வாது. ஒண்ணு இல்லாத போனாலும் இங்க இருக்கலாமே, மாறி மாறிதான் இருக்க. சூரிய மண்டலத்துல இருக்கிறவாளுடைய சரீரம் அங்கே தேஜோமயமான சரீரம். வருணலோகத்துல இருக்கிறவாளுக்கு ஒரு ஜலமயமான சரீரம். சொர்க்கலோகத்துக்கு போற அங்கே ஐஸ்டு பாடி, ஜலத்தினால்தான் சரீரம். இது மாதிரி பாஞ்ச பௌத்திகமான சரீரம்னு இருந்தா அந்த சரீரம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு. எல்லாமும் இருக்கு சார். என்னைக்காவது எலி ஜலத்தை சாப்பிடுறது பார்த்துருக்கீடா? சாப்பிடாது. எலியை போய் கேட்கணுங்கிறல சாஸ்திரம் சொல்றது. விவகாரம் என்னன்னா, சில பிராணிகளுக்கு சிலது வேண்டியது இல்லை. அதனால்தான் பஞ்சகரணம் பண்ணாராம் அவர். அது அப்புறம் இருக்கட்டும். ஆனா இந்த பாஞ்ச பௌத்திகமான சரீரம் இல்லை. நேந்திரியம் வான தேசாம் சமூகா. ஏன் அநேகாந்திகத்வா. ஆனா இந்த ஆத்மா எப்படி இருக்கார்? சுஷுப்தியே கசித்தா. அந்த தூங்கும் பொழுது இது எல்லாமும் போனாலும் கண்ணு வேலை செய்யல, காது வேலை செய்யல, மூக்கு வேலை செய்யல, எது இல்லாத போனாலும் அவரொருத்தர் இருக்கார் சார். நான் தூங்கினேன், நன்றாக தூங்கினேன், இனிமையாக தூங்கினேன், ஒன்றும் அறியாமல் தூங்கினேன். இப்படின்னு அஜானாகார விருத்தி பார்த்தீங்களா? சுகாகார விருத்தி, அவித்யாக்கார விருத்தி,
சுஷுப்தியகார விருத்தி இதெல்லாம் பஞ்சபாதிக்கல சொல்றாரு அவர். சுகமஹமஸ்வாப்தம் நகிஞ்சித வேதிதம் அப்படின்னு 3 விருத்திகளோட அவன் பாட்டுக்கு இருந்துட்டு இருக்கான் சார். அத்தனையும் பின்னால ஒருத்தர் ஒழித்து கொண்டிருக்காரு பாத்தீங்களா? அவர் யாரு? அவர்தான் இதெல்லாம் வேணாலும் சுஷுப்தியேக சித்தா ததேகோ வசிஷ்ட சிவ கேவலோகம். அது மட்டும் இல்ல, இந்த சரீரம் எப்பொழுது நான் இல்லைன்னு சொல்லிட்டேனோ சரீரத்துக்கு சேர்ந்ததான தர்மங்களும் நான் இல்லை. சரீரத்துக்கு சேர்ந்ததான தர்மம் என்ன? நவர்ணா சமாதி தர்மா நமே தாரணா தியான யோகாதயோபி அனாத்மாஹம் அனாத்மாஸ்வயாஹம் மமாத்யாசானாத் ததேகோ வசிஷ்ட சிவ கேவலோகம். இந்த சரீரத்துக்கு சேர்ந்ததுதான் சிலதெல்லாம். என்னதுன்னர்? நான் அந்தனர், நான் கத்திரியன், வன்னிய குல கத்திரியன். வன்னியருங்கிறாளே இப்ப அவன் வன்னிய குல கத்திரியன் அங்க வந்தது. அது அப்படியே போய் வன்னியரா மாற்றிட்டோம் இன்னைக்கு. வைசியாள் அந்யாள் இப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோமே. இவைகள்லாம் இந்த சரீரம் எங்க பிறந்ததோ அதுக்கு தகுந்தா போல. சரீரத்துக்குள்ள இருக்கிற பரமாத்மா அவர் யாரு? ஈஸ்வர சர்வபூதானாம் கிருத்தேஷி. எல்லோருடைய சரீரத்தையும் பரமாத்மா இருக்கார் சார். விவகாரம் என்ன? இந்த சரீரம் நான் இல்லையேன்னு சொன்னதுனால வர்ணம் எனக்கு இல்லை. வர்ணம் இல்லையேன்னு சொன்ன மாத்திரத்தினாலே ஆசிரமமும் இல்லை. 4 ஆர்டர்ஸ் இன் தி சொசைட்டி. என்னது? பிரம்மச்சரியம், கிரகஸ்தாசிரமம், வானப்பிரஸ்தாசிரமம், யத்யாசிரமம், சன்னியாசாசிரமம். இவைகள்லாம் எனக்கு இல்லைன்ட்டார். ஏண்டனர்? அதுக்கு அதானே வந்திருக்கு. சன்னியாசாசிரமம் வாங்கிக்கணும் தானே வந்திருக்கு. ஆசிரமம் லிங்க தாரணம், அவ்வளவுதான். ஒரு அடையாளத்துக்காகத்தான். நிஜமான சன்னியாசம் புத்திரைஷனாயாச்ச வித்தைஷனாயாச்ச லோகைஷனாயாச்ச வித்தாய அலவிட்டாதரியம் சிரஞ்சித பிராமணா ஏன சியாத் ஏன சியாத் தேனேந்திரேவ அதோன்யதார்த்தம். அந்த புரதார் இன்னைக்கு வரணும். பையன் மேல ஆசை, ஆத்துக்காரு மேல ஆசை, காசு மேல ஆசை, புகழ் மேல ஆசை, எல்லாம் ஒழிச்சு கட்டணும். போயிட்டு அப்புறம் அப்படி கிளம்புங்கோன்ட்டேன். எங்க கால் வலியா அங்கே இருங்கோ, இவெல்லாம் கிளம்பி போங்க. அப்ப என்னன்னு சொல்ல, ஆசைய விடணும். இது விட்டு அந்த நிலைக்கு போறதுதான் சன்னியாசாஸ்திரம். தியாகே நைக்கேன அமிர்தத்வமானது. சேர்த்து வச்சதுனால மோட்சம் இல்ல. இது வேணும் அது வேணும் அது வேணும் இது வேணும். பாகத்தமே பிரதவத்தமே ஆரம்பிக்கிறேன் பார்த்தா எத்தனை சேர்த்து வச்சாலும் சுகம் இல்லை சுவாமின்னு. சேர்த்ததுனால சுகம் இல்லை, விட்டதுனால சுகம். நீங்க 4 பேருக்கு எது கொடுத்தீங்களோ அதுதான் உங்களுக்கு சுகம். அந்த தியாகம் இருக்கணும் சொல்றது. இப்படிப்பட்டதான் ஆசிரமங்கள். இவைகள் அந்த பரமனை பார்ப்பதற்கு வழிகள், பரமனை அறிவதற்கு இது எல்லாம் வழிகள். நவர்ணா சமாச்சார தர்மா நமேதாரணா தியான யோகாதயோபி. அதுக்கப்புறம் இந்த யோக சாஸ்திரம் சொல்றது பாருங்க. என்னது? யம நியம ஆசன. புலன்களை அடக்கணும், ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும். ஆசனம் உட்கார கத்துக்கணும் முதல்ல. என்னடா அதான் இப்ப ப்ராப்ளமா இருக்கு. இந்த காலை இப்படி போடுறதா அப்படி போடுறதா, கீழே உட்கார தெரியல சார் ரொம்ப பேருக்கு. அப்படி வழக்கின்றோம் நம்ம சரீரத்தை. இப்படி சுகாசனத்துல உட்கார்ந்தா 6 மணி நேரம் அசையாம உட்காரணும். உங்களுக்கு டவுட் வந்ததுன்னா சுருங்கேரியில வந்து பாருங்க. சாயங்காலம் 4 மணிக்கு சபை ஆரம்பிச்சாரையானால் 9 மணிக்கு தான் போகும். இந்த பக்கம் அந்த பக்கம் நகர முடியாது. ஏன்னா பண்டிதன் நடுவில் மாட்டிட்டு இருக்கேன். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் எழுதுக்கிறப்ப காலம் அப்பதான் தெரியும். ஏன்னா அது வரைக்கும் முன்னால சிம்மம் உட்கார்ந்து இருக்கா போல. ராஜ சிம்மம் சாஸ்திர சிம்மம் உட்கார்ந்து இருக்க. ஒண்ணும் பண்ண முடியாது. என்ன அது ஒரு தனி அனுபவம். இப்படி ஆசன பிராணாயாம பிரத்யாகார. பிராணாயாமம் பண்ண தெரியணும். புலன்களை தனை தனை ருபரமேது புத்தியா திருதி கிரகீதயா ஆத்மசம்ஸ்தம்மன கிருத்வா நகிஞ்சிதபி சிந்தையேது. கண்ணை பார்க்காமலும் காதை கேட்காமலும் கொண்டு வந்து எல்லாத்தையும் உங்க மனசுல நிறுத்தணும். பிரத்யாகார. பிறகு குரு ஏதோ சொன்னாராமே ஞாபகம் இருக்கா? தாரணா தியானம். அதே நினைங்கோ. நினைச்சு தானா ஸ்லிப்ட் இன்டு தி சமாதி. இந்த அந்த 3க்கும் தாரணா தியான சமாதிக்கு சம்யமம்னு பேரு. திரயமே கத்திர சம்யமா யோக சூத்திரம். அது தனி சாப்டர். யோகத்தை தனியே ஒரு 2 வருஷம் கத்துக்கணும். என்ன அது நமக்கு வாழ்க்கையில் அப்ளை பண்ணும். காயத்ரி ஜபத்துக்கு அது உபயோகப்படுறதுன்னு அதெல்லாம் ரொம்ப வேண்டி இருக்கு. அப்படின்னா மேதாரணா தியான யோகாதயோபி. இவைகள்லாம் எனக்கு இல்லைப்பா.
ஏன் சரீரத்துல அபிமானம் விட்டு விட்டேன். ஏன் சுவாமினர்? அனாத்மா அஸ்மய அகம் மம அத்தியாசானாது. இந்த சரீரத்துல நான் எனக்கூடியதான அத்தியாசம் இல்லை, எனது எனக்கூடியதான அத்தியாசம் இல்லை. உலகம் எப்படி இருக்கு? வெளியில இருக்கிறது இதுவான், உள்ள இருக்கிறத நானா. பயத்துக்குள்ள இருந்தா நான் என்ன சொல்றேன்? நானுங்கிறேன். வெளியில இருந்தா என்ன சொல்றேன்? இதுங்கிறேன். கிளியர் கட் டிவிஷன் இருக்கு. ஆத்மா அனாத்மா விபாகம் கிளியரா இருக்கு. இது ஃபேன், இது டேபிள், இது மைக், இது நீங்க, இப்படி தானே சொல்றேன். வெளியில இருந்தா இதுங்கிறேன், உள்ள இருந்தா நானுங்கிறேன். என்னைக்காவது நான் இது ஆகாது. நான் ஃபேன் சொன்னேனோ, நான் தூணுன்னு சொன்னேனோ, வெளியில இருக்கிற பொருளுக்கு நான் சொல்ல மாட்டேன், உள்ள இருக்கிறது இதுன்னு சொல்லவே மாட்டேன். ஆனா இந்த சரீரத்துல வரும் பொழுது ஒரு ப்ராப்ளம் வருது சார். என்ன விவகாரம்னு, கண்ணை என் கண்ணுன்னு சொன்னேன். இந்த கண்ணு தான் ரொம்ப வலிக்கிறதுன்னு. பிறகு என்னன்னு கண்ணு பார்த்தா நான் பார்த்தேன் சார். கண்ணு நானா இதுவா? கை எழுதுறது, எழுதுறப்ப நான் எழுதுறேங்கிறேன். ஏன் எழுதுறது நிறுத்தி விட்டேன்? கை வலிக்கிறது சார், இந்த கையை தான் ப்ராப்ளம்ங்கிறான். இப்ப கைங்கிறது இதுவா நான் அதான் ப்ராப்ளம்னு. இந்த நடுவுல இருக்கக்கூடிய விவகாரத்துல இதை நான் என்று நினைச்சால் அகமத்தியாசம், இது என்று நினைச்சால்னா இதமத்தியாசம். அதனால அனாத்மாத்மயாகம் மமாத்தியாசானாது. அகமத்தியாசம் இல்லை, மமாத்தியாசம் இல்லை. இந்த ரெண்டும் எனக்கு இல்லை. ஆகையால் இந்நிலையை அடைஞ்சவனுக்கு, சரீரம் நான் இல்லைன்னு நிலையை அடைந்தவனுக்கு என்ன இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். ஆகையால் அவைகள் அப்ப நீங்க யாரு? ததேகோ வஜித்த சிவ கேவலம். எல்லாம் எஞ்சி இது மிச்சி நிற்கிறதோ அந்த பரம மங்களமான ஒரு ஸ்வரூபம் ஆத்மஸ்வரூபம் நான். மறுபடியும் கேட்கப்படாது. என்ன 4வது பாதத்துக்கு அர்த்தம் சொல்லியாச்சு, 2 தரம் சொல்லியாச்சு. மறுபடியும் ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கு சொன்னா டைம் ஆயிடும். இருக்கிறது 1 மணி நேரம். அனாத்மாத்மயாகம் மமாத்யாசானாது ததேகோ வஜித்த சிவ கேவலம். நம்ம உலகத்துல எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு இருக்கோம். எங்களவா யார? அம்மா, அப்பா, அண்ணன், தம்பி, அக்கா, தங்க, அதுக்கப்புறம் ஆத்துக்காரி, குழந்தைகள், சம்பந்திகள் எல்லாம் எதுல இருந்து வந்தது? இந்த சரீரத்தை வச்சு. பிறந்ததுமே அம்மான்னு, பிறகு அம்மா காப்பிச்சவர அப்பான்னு, அப்புறம் அண்ணா தம்பின்னு, அக்கா தங்கன்னு இவாளோட இருந்தோம். அதுக்கப்புறம் தேசே தேசே களத்திராணி தேசே தேசே பந்தவா ஆத்துக்காரின்னு, அதுக்கப்புறம் சம்பந்திகள் வந்தாச்சு, அதுக்கப்புறம் குழந்தைகள், நம்ம குழந்தைகள் வந்தாச்சு, அந்த குழந்தைகளுக்கு அப்புறம் மாட்டு பொண்ணு இப்படி வந்தாச்சு, மாப்பிள்ளை, அதுக்கப்புறம் அந்த சம்பந்திகள், இப்படின்னு பெருகி போயிடுச்சு சார். இதெல்லாம் டிபெண்டிங் ஆன் வாட்னா இந்த ஸ்தூல சரீரம். இந்த சரீரத்துல நான் எனக்கூடியதான எண்ணம் வந்த பிறகு இதுக்கு சேர்ந்த வாழலாம் என்ன வாழ ஆயிட்டான். ஸோ விவகாரமா தூக்கத்துல ஏதாவது தெரியறதா? ஒன்றும் தெரியல. ஸோ விவகாரம் என்ன? இந்த சரீரத்தை நான் என்று கருதினத்தினால வந்ததான விளைவுகள். நானும் இவைகளுக்கு அப்பாற்பட்டவனா போய்விட்டேன். யார்? ந மாதா பிதாவா ந தேவா ந லோகாக. அம்மா இல்ல, அப்பா இல்ல. என்ன அம்மா நான் இல்லைன்னு அர்த்தம். அப்பா இல்ல அம்மா இல்லைன்னு அகதின்னு நினைக்காதீங்க. என்ன அப்பான்னு சொல்றதோ அம்மான்னு சொல்றதோ இந்த சரீரத்துக்கு சேர்ந்ததை தவிர சரீரத்துக்கு அப்பாற்பட்டதாக ஒரு ஆத்மா இருக்கா அது இல்லைன்னு அர்த்தம். ந மாதா பிதாவா ந தேவா ந லோகா. தேவர்களோ, இந்த தேவர்களை வழிபடுவதனால வரக்கூடியதான லோகங்களோ, ந வேதா ந யஜ்ஞா. தினந்தரம் சுவாத்தியாய பிரவச்சனாபியாம் சுவாத்தியாய பிரவச்சனேதா 13 தரம் சொல்லிருக்க. இதெல்லாம் எண்ணினீல எண்ணணும். நம்ம வேதாந்தத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். என்ன ஒரே பிரகரணத்துல 13 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணிருக்கேன். அபியாசா அபூர்வத 13 தரம் சுவாத்தியாய பிரவச்சனேத சுவாத்தியாய பிரவச்சனேத சத்தியம் சுவாத்தியாய பிரவச்சனேத சொல்றது. அந்த வேதத்தை மறக்காதீங்க சார். ஏதோ அத்தியனம் பண்ணல, தினந்தோறும் கொஞ்சம் கொஞ்சம் வாசிங்க, பிரம்மைக்கியம் பண்ணுங்க, காயத்ரி ஜபத்தை பண்ணுங்க. அதை பண்ணலைன்னா வாழ்க்கை கெட்டு போயிடும். அவசியம் பண்ணலாம். இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கோமோ அதை விட நாளைக்கு ஒரு 10 ஜாஸ்தி பண்ணுவோமே, சங்கல்பமாவது இருக்கட்டும். அதுக்கப்புறம் விவகாரம் என்ன, எவ்வளவு காயத்ரி பண்றதோ அந்த அளவுக்கு சித்த சுத்தி ஏற்படுறத. அதனால வேதாத்தியனம் பண்ணணும். அந்த வேதத்தினால என்ன லாபம்? யஜ்ஞா கர்மாக்களை பண்ணணும். ஈஸ்வரார்ப்பணமாக கர்மாக்களை பண்ணீங்கன்னா சித்த சுத்தி ஏற்படுறது.
சித்த சுத்தி வந்து அவங்க ஆச்சாரியன் ஓடி வர்றாரு. தேவஸ்ரீ குரு ரூபமேத்ய பகவான் சாட்சாத் ஆவிர்பவேத்வயம் தாரயதி தான் சம்சார துக்கர்ணவாது சர்வ வேதாந்த சித்தாந்த சார சங்கிரகங்கிற கிரந்தத்துல ஆச்சாரியால் சொல்ற. நித்திய கர்மா பண்ணிட்டே இருந்தா அந்த கர்மாவை பண்ண பண்ண சித்த சுத்தி உனக்கு ஏற்படும்பா அப்படின்னு சொல்றார். அப்படி விசேஷமாக ந லோக யஜ்ஞா ந தீர்த்தம் ப்ருவந்தி, எங்களால கர்மாவை பண்ண முடியலையே. புண்ணிய கஷேத்திரங்களுக்கு போங்க, கங்கையில போய் நமஸ்காரங்க குளிங்க, காசி விஸ்வநாதரை பாருங்க. அப்படி புண்ணிய கஷேத்திரம் தீர்த்தம் ப்ருவந்தி, இதெல்லாம் இந்த சரீரத்துக்கு சம்ஸ்காரம். இந்த படி ஆரம்பிச்சு வேதாந்தம் வாசிக்க தொடங்கியவன்னா தீர்த்தம்னா குரு, அதான் தீர்த்தங்கராள். ஜெயினாய் சொல்ற பாருங்க, தீர்த்தங்கர் குருவுக்கு தீர்த்தம்னு பேர். இவைகள்லாம் இந்த சரீரத்துக்கு சேர்ந்தது. ந மாதா பிதாவா ந தேவா ந லோகா ந வேதா ந யஜ்ஞான தீர்த்தம் ப்ருவந்தி. ஏன் சுஷுப்தௌ நிரஸ்தாதி சூன்யாத்மகத்வாத் ததேகோவசித்த சிவ கேவலோகம். ஏன்னா தூக்கத்துல இத்தனையும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். தூக்கத்துல யாராவது தெரிகிறதா? அம்மாவோ அப்பாவோ அல்லது வேதங்களோ? ஏற்ற வேதா அவேதா பவந்தி, ஒன்றும் இல்லை பட்ச. ஆகையால் இந்த சரீரத்துக்கு அண்டினதான தர்மங்களோ, சரீரத்துக்கு சம்பந்தமான பதார்த்தங்களோ, சரீரம் எதனால செய்யப்பட்டதோ அப்படிப்பட்டதான பஞ்சபூதங்களோ இவைகள்லாம் இல்லை நான் முதல் ஸ்லோகத்துல சொல்லிட்டார். அப்ப நான் யாரு? இவைகளுக்கு அப்பாற்பட்டவன். ஸ்ரோத்ரம் அச்சக்ஷு ஸ்ரோத்ரம், அதுக்காக ததபாணி பாதம் முதல்ல சொன்ன சரீரம். நித்யம் விமம் சர்வகதம் சுசூக்ஷ்மம் யத்பூத யோனிம் பரிபஸ்யந்தி தீரா தபசா அச்சியதே பிரம்மா. என்ன அழகா உபனிஷத் சொல்றது, அது அப்படியே எப்படி கொண்டு வந்துட்டார். 3 ஸ்லோகத்துல அழகா தொம்பதத்தை பத்தி சொன்னார். அப்ப நீங்க இவைகள்லாம் இல்லையோ, அப்ப நீங்க பரமாத்மாவோ? அந்த பரமாத்மாவை சொல்லக்கூடியதான சாஸ்திரங்களும் நான் இல்லை. ந சாங்கியம் ந சைவம் ந தத் பஞ்சராத்திரம் ந ஜைனம் ந மீமாம்சகாதேர் மதம் வா விசிஷ்டானுபூத்யா விசுத்தாத்மகத்வாத் ததேகோ வசிஷ்ட சிவ கேவலோம். சாங்கியம் சொல்றான், உலகமானது 25 தத்துவங்கள்னால ஏற்பட்டதான். மூல பிரகிருதி விகிருதி மகாதாத்யா பிரகிருதி விகிருதைய சப்தா. மூல பிரகிருதின்னு பிரதானம்னு ஒண்ணு, அது சத்துரஜஸ்தமங்களோட சாமியாவஸ்தையோட சேர்ந்தது. அதுல இருந்து ஆரம்பிச்ச மகத்தத்துவம் உண்டாச்சு, அதுல இருந்து அகங்காரம் உண்டாச்சு, அதுல இருந்து புத்தி உண்டாச்சு, அதுல இருந்து பஞ்ச தன்மாத்திரைகள்லாம் உண்டாச்சு, அதுல இருந்து 16 விகாரங்கள் ஏற்பட்டது. எது? 5 அறிவு புலன்கள், 5 செயல் புலன்கள், 5 பஞ்சபூதங்கள், இப்படி எல்லாம் ஏற்பட்டது. ஏன் மனசுன்னு ஒண்ணு, 16 விகாரங்கள், 7 பிரகிருதி விகிருதிகள், காரணம் காரியம் 2 இருக்கிறது, 1 மூல பிரகிருதி, மொத்தம் டோட்டலா 24. இந்த 24 ஒரு புருஷன்கிற ஒருவனுக்கு சகாயம் பண்றதுக்காக வந்திருக்கு அப்படின்னு சாங்கிய மதம் சொல்றார். கபிலர் இந்த சாங்கிய மதத்தை வேதாந்த உபதேசம் பண்ணினாதான் அம்மாவுக்கு. ஆனா அது வேதாந்தம் சொல்ற அப்படியாவா? கபில தனுதித்வம் தேவஹூத்தியை யகாதி சொல்லணும். ஒரு நாள் லெக்சர் வைக்கணும். கபிலோபாக்கியம் ரொம்ப வசதியான ஒரு தத்துவம். ஒரே தசகத்துல நாராயண பட்டது சாங்கிய சாஸ்திரம் முழுக்க 72 ஸ்லோகம் ஈஸ்வர கிருஷ்ண காரிக்கே அப்படியே இறக்கிவிட்டார் சார். இறக்கிவிட்டு அதெல்லாம் வேதாந்தத்தை சொல்றதுன்னு மாத்திட்டார். நாராயண பட்டதிரி அந்த நாராயணியத்துல அடியப்பா நொற்றாகணும். கபில தனுசு மதிரேக குணசக்தா தேஸ்வசக்தா. இந்த மனசு தான் சார் எல்லாத்துக்கும் காரணம். உலகத்தோட சேர்ந்தா மனசு சம்சாரத்துல இறங்குறது. அதே ஆச்சாரியனுடைய சாஸ்திரத்திலையும் சேர்ந்தா தேஸ்வசக்தா, அது பந்தக்கிறது. இதோட சேர்ந்தா இது சேரலைன்னா அது முக்திக்கிறது. அது எப்படி? பக்தியினால்தான் வரும் அப்படின்னு வருவார். இப்படி இந்த சாங்கிய சாஸ்திரம் நான் இல்லை. நான் சைவம். இந்த உலகம் எல்லாம் என்ன? ஆணவ மலம், காய்க மலம், கார்மிக மலம்னு 3 மலமா. இந்த மலங்கள் இருக்கிறவன் பசு. இந்த பசுவனுடைய மலங்களை போக்கி அவனை உத்தரணம் பண்றவன் பசுபதி. அந்த பசுபதிய சேவித்து அதனால க்ஷேமத்தை அடையணும்னு சொல்லக்கூடியதான மதம் சைவ சாஸ்திரம். அதுக்கப்புறம் என்ன? பாஞ்சராத்திரம். 5 ராத்திரியில எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து விட்டார் அவர். பாஞ்சராத்திர தத்துவம். பகவான் வாசுதேவர், அவருடைய குழந்தை பிரத்யும்னன்,
அவருடைய குழந்தை அனிருத்தன், இப்படின்னு 5 வியூகங்களை சொல்லி இந்த 5 வியூகங்களுக்கு அப்பாற்பட்டதா இருக்கக்கூடியதான ஒரு தத்துவம், அந்த தத்துவத்தை அறியணும்னு சொன்னவர் பாஞ்சராத்திரன். அதுக்கப்புறம் ஜெயின மதம், மீமாம்சகாதேர் மதம் வா. ஜெயின மதம் சப்தபங்கி நயம். எதை எடுத்தாலும் தோடு இருக்கா, இருக்குன்னு சொல்லலாம், இல்லைன்னு சொல்லலாம், இருக்கு இல்லைன்னு சொல்லலாம், இல்லைன்னு சொல்லலாம், இல்லைங்கிறது இல்லைன்னு சொல்லலாம், இல்லைங்கிறது இருக்கு இல்லைன்னு சொல்லலாம், இப்படின்னு சப்தபங்கி நயம் எல்லாம் சூத்திர பாஷ்யத்துல வரப்போ. இவைகள்லாம் ஒன்றும் சரியா வராது சார். ந ஜெயினம் ந மீமாம்சகாதேர் மதம் வா. மீமாம்சகால் கர்மாவை பண்ணி சேமத்தை அடைவா. சொர்க்ககாமோ இதேதா அப்படின்னு தசமோ நமாதாபியாம் சொர்க்ககாமோ இதேதா. எத்தனை வாக்கியங்கள் என்ன! வைஸ்வான் வந்தாக சுகபாலன் நிர்வதே புத்திரே ஜாதே. எதிர்வேதம் முழுக்க பிராமண பாதி எல்லாம் கர்மாக்களை சொல்றது. எல்லா கர்மாவும் பண்ணணும், ஜோதிஷ்டமும் பண்ணணும், சப்த சம்ஸ்தைகள் புத்தம் இவைகள்லாம் பண்ணினாத்தான் வேதாந்தத்தை கேட்கணும்னு ஆசையே வரும். எனக்கு வந்திருக்கேன்னு போன ஜன்மால பண்ணியிருக்கணும், எனக்கு தெரியாது விசுவாசம் முழுக்க. சமேதம் வேதானவதனேன பிராமணா விவிதிசந்து யஜ்ஞேன தானேன தபசானா தட்டேனா அப்படின்னு அந்த ஈஸ்வரானுகிரகத்தினால்தான் வரும். இதுக்கு பேசிஸா இருக்கிறது பூர்வ மீமாம்சா சாஸ்திரம். எல்லோரும் அவசியம் அனுபவிக்க வேண்டியது. ஆனா வேதாந்த நிலை வந்த பிறகு இது வேண்டாம், அவ்வளவுதான் சொல்றேன். என்னன்னா இதுவ விசிஷ்டானுபூத்தியா விதுத்தாத்மகத்வாது. விசிஷ்டானுபூத்தியா எங்களுக்கு ஆச்சாரியன் தத்துவமசி ஆம் பிரம்மா அஸ்மி பிரஜானம் பிரம்மா இப்படிப்பட்டதான வாக்கியங்களை சொல்லி கொடுத்திருக்காரு. இந்த வாக்கியங்களை சிரவணம் பண்ணி மனனம் பண்ணி தியானம் பண்ணி அதை தனதாக ஆக்கி கொண்டு வேதாந்த வாக்கிய ஜன்யமான அகண்டாகார விருத்தி வந்தவரே ஒரு அனுபவம் வந்திருக்கு. அந்த அனுபவத்துல இவைகள் ஒன்றும் சரியா இல்லை. விசிஷ்டானுபூத்தியா அத்வைத்தல என்ன சார் தத்துவம்? அது ஏதோ சாஸ்திரம் வாசிக்கிறதுன்னு இல்லை, ஆனா அனுபூதி. இந்த அனுபூதி பிரகாசம், இந்த அனுபூதின்னு ஒண்ணு வரணும். இந்த அனுபவம்னு சொன்னா எக்ஸ்பீரியன்ஸ் டிரான்ஸ்லேட் பண்றேன். எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸார் ஒருத்தர் இருக்கான். எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆப்ஜெக்ட்னு ஒண்ணு இருக்கு, எக்ஸ்பீரியன்ஸ் ஒண்ணு இருக்கு. இருக்க தியான சாஸ்திர தேய வர்த்திதா, இந்த மூணு எந்த நிலையிலையோ அதான். அது அவ அம்பாள்னு சொல்ற, நீர் சைத்தன்யம்னு சொல்ற. விவகாரம் என்ன? இந்த மூணுக்கும் அப்பாற்பதான் திருப்பதிக்கே அதீதமானது. அந்நியத்ர தர்மாத் அந்நியத்ரா தர்மாத் அந்நியத்ராஸ்மாத் கிருதா கிருதாத் அந்நியத்ர பூதாச்ச பவ்யாச்ச யத்பஸ்யதி தத்வதா. காரிய காரணங்களுக்கு அப்பாற்பட்டதுன்னு சொன்னீல, பூத பவிஷ்யத் வர்த்தமான காலங்களுக்கு அப்பாற்பட்டதுன்னு சொன்னீல, அதை பார்த்துட்டு இருக்கீங்களே, அனுபவித்துக் கொண்டிருக்கீங்களே, அதை சொல்லுங்கன்னா எப்படி? யமதமராஜா நீங்க பார்த்துட்டு அனுபவிச்சுட்டு இருக்கீங்களே, அதை எனக்கு சொல்லுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? அந்த அனுபவம் விசிஷ்டானுபூத்தியா, அந்த விசிஷ்ட அனுபூதியினால விசேஷமா இருக்கிறதுனா ததே கோவஜேவலோகம். அது மட்டும் இல்ல, சாதாரணமா பகவான் எங்க இருக்காருன்னாரு, சுவாமி மேல இருக்காருன்னு காமிக்கிறார். மேலதானே இருக்காரு, கீழேயும் இருக்காரு சுவாமி. அந்த சுவாமியை தேடுறதுக்காக, பரமேஸ்வரனை தேடுறதுக்காக மகாவிஷ்ணு பண்ணி அவதாரம் எடுத்து உள்ள போயிட்டே இருக்காரு. அவருக்கு காணாலேங்கிற சுவாமி மேல இருக்காரா கீழே இருக்காரு? நோர்துவம் மேல இல்ல, நசாதா கீழே இல்ல, நசாந்தர்ண பாக்கியம் சபாக்கியாபியந்தரோ தியஜா. அவருக்கு உள்ளும் வெளியும் கிடையாது, எனக்குத்தான் உள்ளும் வெளியும். தோசை பாக்கெட்டை கையில வச்சுட்டு இருந்தேன்னா வெளியில இருக்கு, உள்ள போயிட்டேன்னா நான் ஆயிட்டேன். இது வரைக்கும் இது இதுன்னு சொன்னேன், அது உள்ள போனவன் எங்கே இருக்குன்னு உள்ள இருக்கு சார். ஆம் வைஸ்வானரோ பௌஸ்வா. உங்க ஆத்துக்கு வந்து சாப்பிட்ட பிறகு கொஞ்சம் சந்தனம் கொடுக்கணும், ஏன்டா இந்த தொப்பைக்கு தடவிக்கிறதுக்காக. பார்த்தாது ஜீரணம் சந்தனம் தடவைக்கணும் சார், ஹரிச்சந்தனம். எல்லா விவகாரம் அகம் வைஸ்வானரோ பௌஸ்வா பிராணினாம் தேஹமஸ்தா பிராணாபான சமாயுக்தா பதாமியன்னம் சதுர்விதம் பட்ச போஜ சோட்டிய லேக்கிய பேயம். கடிச்சு சாப்பிடுறது, நின்று சாப்பிடுறது, குடிச்சு உறிஞ்சு சாப்பிடுறது, நக்கி சாப்பிடுறது. தமிழ்ல சொன்னா நன்னா இல்ல, சம்ஸ்கிருதத்துல சொன்னதான் இனிமையா இருக்கு. விவகாரம் என்னன்னா, அது போல எல்லாத்தையும் நம்ம சாப்பிடுறோமே, அந்த சாப்பிட்ட பதார்த்தத்தை உள்ள இருந்து கிளீன் பண்றாரு பாத்தீங்களா, அவர் தான் அந்த வெளியிலும் இருக்கார். அதான சபாக்கியாபியந்தரோ யதா அப்ராணோஸ்யமனா சுப்ரா அப்படின்னு உமண்டப்பவன் எடுத்து சொல்றது. அதான் ந சோத்வம் ந ஜாதோ ந சந்தர்ண பாக்கியம்
நான் மத்தியம் மேலும் கீழும் இல்லைன்னா நடுவுல இல்லை, உள்ளும் வழியிலும் இல்லைன்னா நடுவுல இல்லை. நான் வாக்கியம் ந தெரியும் ந பூர்வாபராதிக்கு யாரு வியாபகத்வாது. ஏன் ஆகாசத்தை விட வியாபகமா இருக்கார், ஆகாசம் போல் வியாபகமா இருக்கார். அயம் அகண்டைக ரூபா ததேகோ வசிஷ்ட சிவ கேவலோகம் எதோபி வியாபகத்வார். ஆகாசத்தை விடையும் வியாபகம் எங்க சொல்றதுங்கிறடா. தியாயான் ஆகாசாத் தியாயான் திவா. எல்லாத்துக்கும் உபரிஷத்து இருக்குன்னு நம்ம உபரிஷத்து நோட்டு பண்ணல, அது நம்ம வீக்னஸ். விவகாரம் என்னங்கிற தியாயான் திவா தியாயானாத் ஆகாசவத் சர்வகத நித்யா காட்டகம். இது இங்கே சொல்லியிருக்கேன் ஜாயான் திவ ஜாயான் ஆகாசாத். அதனால வியாபகத்வாத் அகண்டைக ரூபா ததேகோ வசிஷ்ட சிவ கேவலோகம். சரி, அந்த பிரம்மம் எப்படி இருக்கார்? இங்க வெளுப்பா கருப்பான்னாரு. சரீரம் வெளுப்பு, அதனால வெளுப்புங்கிறேன். சரீரம் கருப்புன்னா கழுப்புங்கிறேன். ஆனா கருப்பா இருக்கிறவாள் தான் நன்னா இருப்பாளாம். கிருஷ்ணனுக்கு வருங்க 16,100 ஆத்துக்காரி எல்லாரும் அவர் லவ் பண்ணிட்டார். கேட்டார் கருப்பா இருக்காரு. கருப்பா இருந்ததுன்னா கவலைப்படக்கூடாதுன்னு விவகாரம் என்ன, அதுவும் உண்டு. கருப்பா இருந்தாலும் குறுப்புன்னு அவன் விவகாரம் என்னடா, அது என்ன எல்லாம் சரீரத்துக்கு சேர்ந்தது இல்லை, ஆத்மாக்கு சேர்ந்தது. ந சுக்லம் ந கிருஷ்ணம் ந ரக்தம் ந பீதம் ந குப்தம் ந பீனம். உண்டா இல்ல ஒட்டியா இல்ல எப்படி ந ஹ்ரஸ்வம் ந தீர்க்கம். ஏன் அரூபம். அந்த ஆத்மாவுக்கு ரூபம் இல்லப்பா, அதுக்கு உருவம் இல்ல. ஆகாசம் போன்றது, அதீவ சூக்ஷ்மமானது. இந்த ஆகாசம் கருப்பா இருக்குன்னு நினைக்கிறாள் பார்த்தீங்களா, அது அத்தியாசம். அந்த அத்தியாசத்துக்கு அதிஷ்டானம் என்னன்னு கேட்டுட்டேன். விவரணம்ங்கிற கிரந்தத்துல பஞ்சபாதிகன்னு ஒருத்தர் இருந்தார், அவருக்கு ஒரு விவரணம் ஒரு வியாக்கியானம். இந்த வியாக்கியானத்துல ஆகாசம் கருப்பா இருக்குன்னு நினைக்கிறேல, இது பிரம்மம்னு சொல்றேல, அந்த பிரம்மத்துக்கு ஒரு அதிஷ்டானம் வேணுமோ. அதிஷ்டானம் இல்லாம பிரம்மம் இருக்காதோ இல்லையோ. ஆகாசம் கருப்பு எனக்கூடியதான பிரம்மத்துக்கு என்ன அதிஷ்டானம்னு அவர் கேட்டுட்டார். அது சுத்தமான பிரம்மம் விவகாரம் முழுக்க, சுத்த ஆகாசம் போன்ட்டார் விவகாரம் முழுக்க. அது போல கிரந்தங்கள்லாம் வாசி. அது எப்படின்னு, அது நமக்கு டைம் இருக்கிற காலத்தான் நாவல் படிக்கிற போல படிக்க ஆரம்பிக்கணும். முதல்ல ஒரு 10 பாராயணம் பண்ணாதான் புரிய ஆரம்பிக்கும் அந்த கிரந்தம். அப்படி விவகாரம் அப்படி அது ஒரு தமாஷ்மை. என்ன விவகாரம் அது மாதிரி. அரூபம் அரூபம் ததாதோ திராகார கத்வாது. ஒரு வெளிச்சம் மாதிரி இருக்கு சார். வெளிச்சத்துக்கு என்ன கலர்னு சொல்லுவேடா இல்ல. ஒரு ஒளிக்கு கலர் எப்படி சொல்ல முடியாதோ அதே போல ஜோதிராகார கத்வாத் ஆதித்ய வர்ணம் தமசப்பரஸ்தாத். வேதத்துல சொல்லி இருக்குன்னு. அப்படிப்பட்டதான ஜோதிராகார கத்வத் ததேகோ வசிஷ்ட சிவ கேவலோகம். எங்க ஆத்மா என்ன ரூபம்? அரூபம். எங்க சொல்லியிருக்க கட்டோபனிஷத்துல அசப்தமஸ்பர்ஷம் அரூபம் அவ்யயம் ததாரதம் நித்யமகந்தவச்சயத் அனத்யனந்தம் மஹதப்பரம் திரவம் நிச்சயதன் நிருத்ய முகப்பிரமுச்சதே அப்படின்னு அரூபம் அது. அப்படிப்பட்டதான உருவம் இல்லாதான ஒரு சொரூபத்தை என்னதுன்னு நான் என்ன சொல்வேன்? நீங்க கோபம்னு கேட்கிறேன் சுவாமி. ஆமா, இப்படி போயிட்டு இருக்கே, இந்த சாஸ்திரங்கள்லாம் இருக்கான்னு. அந்நிலையில ஒண்ணும் இல்ல. ந சாஸ்தா ந சாஸ்திரம் ந சிஷ்யோ ந சிஷ்டா ந தத்துவம் ந சாஹம் ந ஜாயம் பிரபஞ்ச ஸ்வரூபாவபோதே வித்யாபகத்வதேகோ வசிஷ்ட சிவ கேவலோகம். இந்த சாஸ்திரம்ங்கிறது எது வரைக்கும்? அறிவதற்கு வரைக்கும். அறிவதற்காக சாஸ்திரம் வந்தது. அறிந்த பிறகு சாஸ்திரம் எதிர்க்க. மாடி ஏறுவதற்காக மாடி படிக்கட்டு வேணும். ஏறி போயாச்சுன்னா அதுக்கப்புறம் மாடி படிக்கட்டு இறங்குறதுக்கு தான். நீங்கதான் இறங்க போறது இல்லையே. விவகாரம் என்னென்ன அப்ப என்ன வேண்டியதில்லை. அதே போலயே நான் சாஸ்திரம் அது மட்டும் இல்ல. நான் சப்தம் ஒண்ணும் கிடையாது. நான் சிக்ஷா ட்ரைனிங் ஒன்றும் கிடையாது. நசாஸ்தா நசாஸ்திரம். சொல்லி கொடுக்கிறவரோ சொல்லி கொடுக்கக்கூடியதான சாஸ்திரமோ சொல்லி கொடுக்கக்கூடியதான ட்ரைனிங்கோ ஒன்றும் கிடையாது. ந தத்துவம் ந சாஹம். தாங்கள் என்றும் நானும் எனக்கூடியதான பேதம் இல்லை. தூக்கத்துல இருக்கா, சமாதியில இருக்கா, சமாதி எனக்கு தெரியாதுங்கிறடா. உங்களுக்கு இன்னதுன்னு ரெக்கக்னைஸ் பண்ண தெரியல. காலம் இருந்து நாளையில இருந்து 300 காயத்ரி ஜபம் பண்ணுங்க. நின்றுண்டு பண்ணணும், உட்கார்றதில்லை. காலமே கண்ணை மூழ்ந்து முக்தாவித்திரமா ஹேமனியில தவள கயல் கைத்திரி கடை அந்த மந்திரத்தை சொல்லிட்டு அந்த தியானத்தை மனசுல வச்சுட்டு 300 ஜபம் பண்ணுங்க.
இப்படி ஒரு 2-3 மாசம் பண்ணுங்க. ஒரு நாளைக்கு உங்களுக்கு தெரியாமலேயே என்ன பண்றேன்னு தெரியாத ஒரு நிலை ஆயிடும். அந்த நிலைக்கு தான் சமாதி. நான் எனக்கூடிய நான் தோற்றம் இல்லாத நிலை எல்லோருக்கும் வரும். நம்ம பண்றது இல்லை. காயத்ரி ஜபம் பண்றப்போ டிவி பார்த்துண்டு வேற ஏதாவது கேட்டுண்டு இப்படி எல்லாம் பண்ணப்படாது. சமாதி வரும். அந்நிலையில நீங்கள் என்றோ நான் என்றோ ஒன்னும் தோணாதான் வரல. ந தத்துவம் ந தாகம் ந தாயம் பிரபஞ்சா ஏ ஸ்வரூபாவபோதே விகல்பாசா இஷ்ணோ. அந்நிலையை அறிந்த பிறகு இது இதுவா அதுவா அப்படியா இப்படியா என்று தோணாததான ஒரு நிலை மனுஷனுக்கு வருதுதான். அந்த நிலையில நான் இருக்கேன். நான் என்ன கேட்டேல அது. அதே போலயே ந ஜாக்கிரது ந ஸ்வப்னகா ந மே சுஷுப்தி. ஜாகிரது புலன்கள்னால விஷயங்களை அனுபவிக்க கூடியதான நிலையிலையோ, மனசுக்குள்ளேயே புலன்களை விஷயங்களை அறியக்கூடியதான நிலையோ, சுஷுப்தி மறக்கிறதோ ந விஸ்வோ ந தைஜசா ந பிராஜ்யகோவா. விஸ்வம் தைஜசன் பிராஜ்யன்னு சொல்லிட்டு இருக்கலாம். இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனா என்ன சுவாமினர் அவித்யாத்மகத்வாது பிரயாணம் துரோதா. இந்த மூணுக்கும் அப்பாற்பட்டதான ஒரு நிலை எது? ஜாகிரத நிலை, சொப்ன நிலை. இந்த மூணுதான் நமக்கு தெரியும். புலன்கள்னால விஷயங்களை அறியும் நிலை ஜாகிரத்து. புலன்கள் ஒடுங்கின பிறகு மனதினாலேயே நமக்கு நாமளே நினைக்கக்கூடியதான நிலை சொப்னம். அந்த மனசும் ஒடுங்கின பிறகு என்ன நிலை காணப்படுறதோ அது தூக்கம். இந்த 3 நிலைகளையும் அஜ்ஞான நிலை இருக்கு. ஏண்ட 3 நிலையும் பிரம்மத்தை பார்க்கலையேனா, இந்த 3 நிலையும் பிரம்மத்தை பார்க்கலையே, அது தூங்குற நிலையில எப்படி இருக்குன்னு அது அஜ்ஞானம் ஒண்ணுதான் இருக்கு. ஜாகிர சொப்னத்துல அந்நியதா ஜானமும் இருக்கு, அஜ்ஞானமும் இருக்கு. அது விசேஷமாக மாண்டூக்கியத்துல சிரிக்கிறார் அவர். அந்நியதா பிரதிபத்தியும் இருக்கு, அப்பிரதிபத்தியும் இருக்கு. இப்படி இந்த 3 நிலையிலையும் அஜ்ஞானத்தோட சேர்ந்தது. பிரம்மத்தை அறியல, வளர்ந்துட்டே இருக்கும் இந்த சம்சாரத்துல. இதுவா அதுவா அதுவா இதுவான்னு வளர்ந்துட்டு இருக்கமே. ஆகையால் நான் விஸ்வோ போயிட்டு இருக்கப்ப உங்களுக்கு விஸ்வன்னு பேரான். ஏன் சார் விஸ்வன்னர்? உலகத்துல இருக்க உலகம்னு பேரு. கல்யாணத்துல அப்பளம் பரிமாறிண்டே இருக்கா, ஏன் அப்பளமா இங்க வரல? அந்த அம்மாவுக்கு அப்பளம்னா பேரு. ஏன் சார் அப்பளமே இங்க காய்கறி கிளம்ப போறது வித்துட்டே போற, ஏன் முருங்கைக்காய் இப்படி வாங்க. அந்த அம்மாவுக்கு முருங்காவா போயிட்டுண்டா அதாலே அடிச்சிருவாங்களா? அந்த வியாபாரம் என்னடா முருங்கான வராளோ இல்லையோ வியாபாரம் என்ன? எதை இவன் கையில வச்சுட்டு இருக்கானோ எத்துடன் சேர்ந்திருக்கானோ அது அதனுடைய பேரு. அதே விதமா நீங்க உலகத்துல இருக்க ஆயால் உங்களுக்கு விஸ்வன்னு பேரு. தூக்கத்துல இத மறந்து அந்த தைஜசமான விருத்தி மட்டும் இருக்கு. ஆயால் உங்களுக்கு தைஜசன்னு பேரு. ஒவ்வொருவருக்கும் ஆணோ பெண்ணோ தூங்கும் பொழுது தைஜசன்னு பேரு. தூங்குற காலத்துல என்ன மொத்தையா ஞானம் இருக்கு. அதனால பிரக்ஞா பிராக்ஞா நாளை காலத்துல எழுந்து எல்லாத்தையும் அறியக்கூடியதான தன்மை உங்களுக்கு இருக்கு. ஸோ பிராக்ஞா பிரக்ஞா தான் சொல்லணும். பிரகர்ஷேன ஜா. ஏண்டா ரக்ஷகான்னு சொல்ல வேண்டியதுக்கு ராட்சசான்னு சொல்லிடுவோம். வயகா பறக்கிறது வயகா. ஆனா அது பறக்கிறதுக்கு வயேவ வாயசகான்கள். பாஷ்யத்துல ராட்சச வாயசாதிவது சுவார்த்தே அன்பிரத்தியம். சம்ஸ்கிருதத்துல கிராமட்டிக்கல் பெக்யூலியாரிட்டி. ஸோ விவகாரம் என்ன வந்திருக்கு? பிரக்ஞான்னு சொன்னா பிராக்ஞா நன்னா அறிந்தவர். ஒரு நன்னா தூங்கினேன்னு வச்சுங்களேன், காலம் எழுந்து எல்லா காரியமும் பண்ணலாம். ஸோ பிராக்ஞா நான் விஸ்வன் இல்லை, நான் தைஜசன் இல்லை, நான் பிராக்ஞன் இல்லை. ஆனா யாரு இல்லை? அவித்யாத்மகத்வாது திரயாணாம் துரியா. இந்த 3 அஜ்ஞானத்துக்கு சேர்ந்தது. நான் இந்த 3க்கு அப்பாற்பட்டதான துரி. என் நிலையில தூக்கம் இல்லையோ, சொப்னம் இல்லையோ, ஜாகிரதை இல்லையோ, ஜீவன் முக்தனுக்கு ஒண்ணும் கிடையாது. எல்லாம் ஒரே பதில். சர்வஞ்ச மயி பசியதி எஸ்து சர்வாணி பூதாரி ஆத்மன்யேவானு பசியதி தத்ர கோமோக கஷ்டோக ஏகத்துவம் அனுபத்தியத. எல்லா உபனிஷத்தும் வந்தாச்சா இன்னைக்கு? 10 உபனிஷத் பாஷ்யம் இருக்க. தத்ர கோமோக கஷ்டோக. அந்நிலை வந்த பிறகு மோகம் ஏது, சோக்கம் ஏது? அந்நிலை இருக்க துரியா. அந்த துரியமான நிலை. அதனால நீங்க யாருன்னு என்ன கேட்கல, துரியமான நிலை. துரியன்னு பதில். கேள்வி கேட்டா பதில் வரலன்னு சொல்லப்படாது. போகம்னு ஆச்சாரியால் கேட்டார், என்ன பதில்? துரியா.
அவித்யாத்மகத்வ திரயாணம் துரிய, அது வேற துரியனா மாயா சங்கியா துரியம். அந்த நான்காவதுங்கிறதே போய் 3 இருக்கிறதுனால 4ன்னு சொன்னேன். அவர் யாரு சார்? 4ன்னு. ஏன்னா இந்த பக்கம் எண்ணினா, இந்த பக்கம் எண்ணினா என்னன்னு முதல், அதனால மாயா சங்கியா துரியம். கம்சன் இருக்கான், அவனுக்கு ஒரு தங்க தேவகின்னு அழகா கல்யாணம் பண்ணினா, கல்யாணம் பண்ணி அவரை அழைச்சுட்டு போறதுக்காக அழைச்சுட்டு போறான். அதுல கூட்டாத்துல கொண்டு போய் விடணும்ட்டு ஒரு ஆசிரியர் வந்து சொல்லிட்டான், இவளுக்கு பிறக்கக்கூடியதான 8வது சந்தானம் உன்னை கொல்ல போடுறதுன்ட்டு தூக்கி ஜெயில போட்டான். இதான் அபிமானம்னு, தங்க மேல அபிமானம். ஜெயில போட்டான். ஏன்னா என் பிராணனுக்கு ஆபத்து வந்ததுன்னா முதல் குழந்தை பிறந்தது, குழந்தைய கொண்டு போய் கொடுத்தார். அப்ப வந்து அந்த குழந்தைய பார்த்ததே மனசுல ஒரு தய வந்தது. இந்த குழந்தையினால எனக்கு ஆபத்து இல்லைன்னு எடுத்துன்னு போட்டார். எடுத்துன்னு போனார். ஒரு 10 வாரம் நாள் ஆச்சு. நாரதர் அங்கிருந்து வர வந்ததுமே என்ன விசேஷம்னு, இதுவரை தேவிக்கு பையன் பிறந்திருக்கான், நான் சொல்லல, 8வது பையன் தானே எனக்கு சத்துரு, அதனால விட்டேன்னார். அப்படியா நாரதர்? என்ன அப்படின்னு சொல்றேன் என்ன? 8வதுன்னு எப்படி கணக்கு? மேல இருந்து கணக்கா கீழே இருந்து கணக்கான்? இந்த திதி நித்தியால ஸ்வரிதான ஒரு நித்தியம், அது இந்த பக்கம் வந்தாலும் அந்த பக்கம் வந்தாலும் நடுவில் இருக்கும். என்ன பிராரப்தமோ விவகாரம் என்னடா, பூஜை பண்றப்ப இது சுக்கரபட்சமா கிருஷ்ணபட்சமா டவுட் வரும், தெரிஞ்சுட்டு பண்ணாதான் விவகாரம் முழுக்க. அது மாதிரி நடுவுல என்ன 15 குழந்தை பிறந்தா 8வது இப்படியா அப்படியான்னு, நடுவுல கர்ப்ப விச்சித்தி வந்து அதை சேர்த்துக்கணுமா சேர்த்துக்க விடாதான்னு, இல்ல பெண் குழந்தைய சேர்த்துக்கணுமா சேர்த்துக்க விடாதான்னு பார்த்தார். எந்த குழந்தையாரும் கொண்டு விடுட்டான். விவகாரம் முழுக்க என்னாச்சு? மாயா சங்கா துரியம். மாண்டூக்கிய விடுத ரசிச்சு வாசிங்க சார். சீரியஸ் அப்படியே அழுது வாழப்படாது. வேதாந்தங்கிறது நமக்கு லைஃப்ல டே டு டே லைஃப்ல வர்றது என்ன, புராணங்களை எவ்வளவு அழகா சொல்லியிருக்கார். அப்படிப்பட்டதான துரியமாக நான் இருக்கேன் அப்படின்னு ஆரம்பிச்சு அவித்யாத்மகத்வ துரிய திரயாணம் துரிய ததே கோவதிட்ட சிவ கேவலோகம் அதிவியாபகத்வாத் இதத்வ பிரயோகாது. இது யாரு? அதிவியாபகத்வாத், எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டதா, எல்லாத்தையும் சூழ்ந்து இருக்க. இதத்வ பிரயோகாது, இத வாசிச்சாதான் இந்த ஜன்மால நீங்க மோட்சத்தை அடைவீங்க. சாஸ்திரம் என்ன சொல்றது? இது ஒண்ணுதான் ஹிதம். எஸ்வம் ஹிததமம் மன்யசே தன்னே புரூஹி. வாழ்க்கையில கௌஷிக உபனிஷத்து அது சொல்றது, எஸ்வம் ஹிததமம் மன்யசே, மனிதர்களுக்கு எல்லோருக்கும் மிகவும் ஹிதத்தமாக எது இருக்கோ, எது என்று தாங்கள் கருதுகிறீர்களோ அதை எங்களுக்கு சொல்லுங்கோ என்ற பிரதர்தன மகாராஜா இந்திரனை கேட்டார். பிரதர்தனோகவை தெய்வோதாசிகி, திவோதாசருடைய பிள்ளையன். ருக்வேதத்துல இவரை பத்தி நிறைய சொல்லிருக்கு. அது வேத பாஷ்யம் சொல்றப்ப பார்ப்போம். அந்த வேதத்துல இந்த திவோதாசனை பத்தி நிறைய கதைகள்லாம் இருக்குன்னு அப்படி அவருக்கு சொல்றாரு விவகாரம். பிரயோகாது பாவாது. தீபம் இருந்தால்தான் புஸ்தகம் தெரியும், தீபம் இல்லைன்னா கண்ணுக்கு புஸ்தகம் தெரியாது. ஆனா அவருக்கு ஒண்ணும் வேண்டாம், புலன் வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம், தனக்கு தானே ஒழிப்பார். வேற எதையும் ஆசிரியிக்காத புலன் அந்த பிரம்மப்பா நான். அதை தெரிஞ்சத பிறகு ஜகத்துத்தமேதத் சமஸ்தம் ததன்யது. எந்த ஜகத்தை நம்ம பாக்குறோமோ, எது ரொம்ப வசத்தின்னு கருதுகிறோமோ, எதனாலதான் நான் வாழணும்னு நினைச்சுட்டு இருக்கேனோ, காசு இல்லைன்னு மனுஷன் இல்லைன்னு நினைக்கிறேன் சார், மரியாதை இல்லைங்கிறானே, தூளாயாபி திருபரஹர நைவமா மன்யதே பாரியார். இலவம் பஞ்சுக்கு சமானமாயிடுவாள் காசு இல்லைன்னா. அதனால அவ்வளவு வசதியாக நமக்கு நினைச்சுட்டு இருக்கோமே, இவைகள்லாம் ஒண்ணும் இல்லை. அந்நிலை வந்து ஜகத்துத்தமேதத் வருமா? அந்த நிலை நிச்சயமா வரும். வேதாந்த வாஸ்தவாளுக்கு வரும். குருகுலத்துல பேச்சு விசாரனுடைய அனுகிரகம் தான் நிச்சயமா வரும். மகான்கள், அதனால்தான் மகான்களை சேவிக்கணும், மகான்களுடைய ஒரு வழியில நம்ம போகணும் அப்படின்னு சொல்றது. அப்படி சனத்குமார்கிட்ட போய் சொல்றார், வேதமர்த்தயந்தா தொம்மினப்பிதா எதஸ்மாகம் அவித்யாயா பரம் பாரம் தாரய செய்தி. ஆச்சாரியனே, நீங்க அஜானத்தினுடைய அக்கறையை எங்களை தாண்டி விட்டேல, உங்களை நான் என்னத்தான் சொல்லுவேன்? ஒரு நமஸ்காரம் தான் பண்ண, குருவுக்கு என்ன கொடுக்க முடியும்? நமஸ்காரம் தான் பண்ண முடியும்.
அவ்வளவுதான், வேற ஒண்ணும் விட முடியாது. அப்படி அதிர்யாபகத்வ இதத்வ பிரயோகத்வதஸ்தித்தபாவத் அனன்யாஸ்வயத்வ ஜகத்துச்சமேத சமஸ்தம் ததன்யத் அகம் சர்வ வேதாந்த சித்தாந்த சாரம் பிரவீதி. என்னமா சர்வ வேதாந்த சித்தாந்தம் எல்லா உபநிடத்துடைய சாரமா இருக்கக்கூடியதான நான் யார் எனக்கூடியதான கேள்விக்கு நான் என்னமா பதில் சொல்வேன் சுவாமின்னு என்னால சொல்ல முடியாது, நீங்க தான் சொல்லணும். எல்லாம் சொல்லிட்டாரு இவர். சொல்ல வேண்டியது மிச்சம் ஒண்ணும் இல்ல. 10 உபநிடத்தை எழுதிய சாரமும் சொல்லியாச்சு. கதம் பிரவீமி வாயுக்கு அப்பாற்பட்டது. வாசாம கோச்சருண்டனி வாசத்தும் இதுக்கும் அப்பாற்பட்டதான் அந்த சொரூபத்தை வாக்கால நான் எப்படி சொல்வேன்? அந்த அமிர்தாரா பகுதாதோகமானம் அந்த அனுபவத்தினால அமிர்த பெருக்கு நமக்கு ஏற்படணும். இந்த பாரத அமிர்தம் கொட்டுறது அது மாதிரி அழகா அதை கொட்டணும். சரீரத்துக்குள்ள ஆனந்தமா அந்த அனுபவத்தை நாம அடைஞ்சு இந்த ஜென்மத்துல க்ஷேமத்தை அடைவோம். அதுக்கு பகவத்பாதாவுடைய அனுகிரகத்தை பெறுவோம். சாஸ்திரத்தை வாசிப்போம், குருக்களை சேவிப்போம் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இந்நேரம்